அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்கள் நினைத்ததை அப்படியே நடத்தி வைக்கும் 2 மணி நேரம். நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் நீங்க யாருமே இந்த 2 மணி நேரத்தை தவற விடாதீர்கள். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த 2 மணி நேரத்திற்கு அப்படி என்ன சிறப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகள் முடியும் 1 மணி நேரத்திற்கு முன்பும் 1 மணி நேரத்திற்கு பிறகும் பார்த்தீங்கன்னா சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் இந்த 3 தெய்வங்களும் இணைந்து தத்தாத்திரேயராக, அதாவது திருமூர்த்தியாக அவதாரம் செய்து 5 வினாடிகளுக்கு நாம் நினைத்ததை நடக்கும் ஆற்றலை நமக்கு கொடுப்பாங்க. 5 வினாடிகளுக்கு மட்டும்தான் நமக்கு அந்த அருள் கிடைக்கும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகள் முடியும் அந்த தருவாயில தான் இந்த 5 நொடிகள் இருக்கு. ஆனால் கரெக்டா, அதாவது எக்ஸாக்டா எந்த நேரத்தில் அந்த 5 நொடிகள் வருதுன்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகள் முடியும் 1 மணி நேரத்திற்கு முன்பும் 1 மணி நேரத்திற்கு பிறகும் 2 மணி நேரத்தை சோடசக்கலை நேரமாக நாம எடுத்துக்கிறோம். இந்த 2 மணி நேரத்துக்குள்ளதான் அந்த சக்தி வாய்ந்த 5 வினாடிகள் இருக்கு. உங்களுடைய கோரிக்கை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, இந்த 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்கள் கோரிக்கை அப்படியே நிறைவேறும். முக்கியமான விஷயம், ஒரே கோரிக்கையை மட்டும்தான் நீங்க இந்த சோடசக்கலை நேரத்தில் வைக்கணும். சோ உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கையை நீங்க எடுத்துக்கோங்க. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அல்லது குடும்ப வாழ்க்கைக்காக இருக்கலாம், உத்தியோகம் கிடைக்கிறதுக்காக இருக்கலாம், திருமணம் தொடர்பான விஷயம், குழந்தை பேருக்காக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கை என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு கோரிக்கையை மட்டும்தான் நீங்க ஒரு நேரத்தில் வைக்கணும். அதாவது ஒரு சோடசக்கலையில ஒரு கோரிக்கையை மட்டும்தான் நீங்க வைக்கணும். உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதுக்கு பிறகு அடுத்த சோடசக்கலை நேரத்தில் இன்னொரு கோரிக்கையை நீங்க வைக்கலாம். சரிங்க, அந்த 2 மணி நேரம் எப்போ வரப்போகுதுன்ற டைமிங்ஸை இந்த வீடியோலேயே நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு நோக்கி நீங்க உட்காந்துக்கோங்க. ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி நீங்க உட்காந்துக்கணும். வெறும் தரையில உட்காரக்கூடாது. ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை, வேஷ்டி மாதிரி துணிகளை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். போட்டுட்டு அதற்கு மேல உட்காந்துக்கோங்க. மனை வச்சிருந்தீங்கன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம். மனைக்கு மேல கூட உட்காந்துக்கோங்க. நாளைக்கு வரப்போகும் இந்த சோடசக்கலை நேரம் விடியற் காலையில வருவதனால குளிக்க முடியறவங்க தாராளமா நீங்க குளிச்சிருங்க. அப்படி முடியாதவங்க நீங்க ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு தலையில 3 முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க. பூஜை அறையில தான் உட்காரணும்னு கிடையாதுங்க. கிழக்கு முகமாக, அதாவது ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி நீங்க எந்த ரூம்ல வேணாலும் உட்காந்துக்கலாம். வயதானவர்களாக இருக்கீங்க, தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்காந்துக்கலாம். சேர்ல உட்கார்றவங்க விரிப்பு போடணும்னு அவசியம் கிடையாது. இப்ப கண்களை மெதுவா நீங்க மூடுங்க. மூடினதுக்கு பிறகு உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க கவனிக்கணும். உள்மூச்சு, வெளிமூச்சு இந்த ரெண்டுத்தையும் நீங்க ஜஸ்ட் கவனித்தால் போதும். மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது. மூச்சு பயிற்சி செய்ய தெரிஞ்சவங்க அதை நீங்க செய்யலாம். அப்படி தெரியாதவங்க ஜஸ்ட் நீங்க உங்களுடைய மூச்சை ஒரு 2 நிமிடத்திற்கு கவனித்தாலே போதும். இந்த முறை சோடசக்கலை நேரம் விடியற்காலை நேரத்தில் வருவதனால ஆல்ரெடி மனது கொஞ்சம் அமைதியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மூச்சை சில நிமிடங்கள் நம்ம கவனிக்கும் பொழுது இன்னமும் நம்முடைய மனது அமைதி அடையும். மனது ஒரு அமைதியான நிலைக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை நிறைவேறிட்டதா நினைச்சு நீங்க பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லணும். நீங்க எந்த ஒரு தெய்வத்தையும் நினைச்சு நன்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க. அப்படி சொன்னாலும் தவறு கிடையாது. ஆனால் பொதுவாக பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு நீங்க சொன்னாலே போதும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு நீங்க சொல்லலாம். திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க, மனம் விரும்பிய திருமண வாழ்க்கையை எனக்கு அமைத்து கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். நோட் பண்ண வேண்டிய ரொம்பவும் முக்கியமான விஷயம், உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதா நீங்க நினைச்சு பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லணும். திரும்பவும் சொல்றேங்க, எந்த ஒரு தெய்வத்தையும் நீங்க பிரார்த்தனை செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனால் செய்தாலும் தவறு கிடையாது. எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த சோடசக்கலை நேரத்தை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்காக கிடையாது. சோ எல்லாருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் இந்த 2 மணி நேரமும் உங்களுடைய கவனம் சிதறவே கூடாது.
உங்களுடைய கோரிக்கையில மட்டும்தான் கவனம் முழுமையாக இருக்கணும். உண்மையிலேயே உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதா நினைச்சு உணர்வு பூர்வமா அந்த நன்றியை நீங்க சொல்லணும். மேலும் நாளைக்கு வரப்போகும் இந்த சோடசக்கலை நேரம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. இதற்கான காரணம் மகாலய பட்சத்துல வரக்கூடிய சோடசக்கலை நேரம். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இந்த 5 நொடிகள் எந்த நேரத்துல வரும்னு நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம 2 மணி நேரத்தை பயன்படுத்துறோம். சோ இந்த 2 மணி நேரமும் உங்களுடைய கவனம் சிதறாம நீங்க பாத்துக்கணும். உங்களுடைய கோரிக்கையை நீங்க வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய கவனம் சிதறாமல் இருக்க 2 மணி நேரத்திற்கு ஒரு அலாரம் நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா டைம் ஆயிடுச்சான்னு அதன் மேல கவனம் திரும்பும். பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு அளப்பரிய ஆற்றல்கள் இருக்கு. இந்த சோடசக்கலையும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வருவதனால ரெட்டிப்பு பலன்கள் உடனே நமக்கு கிடைக்கும். சரி வாங்க அந்த டைமிங்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி 2022 தமிழ் சுபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி, அதாவது நாளைக்கு அதிகாலை 3 மணி 21 நிமிடங்கள்ல இருந்து 5 மணி 21 நிமிடங்கள் வரை இந்த 2 மணி நேரம் தான் சோடசக்கலைக்கான நேரம். 26th செப்டம்பர் 2022 ஏர்லி மார்னிங் 3:21 AM to 5:21 AM. வெளிநாட்டுல இருக்கிறவங்க எந்த டைமிங்ஸை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூகுள்ல உங்க டைமிங்ஸ் படி அமாவாசை எந்த நேரத்துல முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. அமாவாசை திதி எண்ட் டைமை நோட் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து 1 மணி நேரத்திற்கு முன்பும் 1 மணி நேரத்திற்கு பிறகும் இருக்கும் அந்த இடைப்பட்ட 2 மணி நேரம் தான் சோடசக்கலைக்கான நேரம். மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துறங்க, அனைத்து விதமான கோரிக்கைகளுக்கும் இந்த சோடசக்கலை நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. மேக்ஸிமம் எல்லா டீடைல்ஸையும் கவர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.